தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு திருநாவுக்கரசர் நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். திரு திருநாவுக்கரசர், தற்போது நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். ஆனால் அதிமுகவில் இருந்தபோது உங்களுக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுக்குமான அரசியல் ரீதியான அந்த நட்பு என்பதும், குறிப்பாக 80களின் இறுதி பகுதியில் ஜே அணி ஜா அணி என 2 அணிகளாக பிரிந்திருந்த காலகட்டங்களில் நீங்கள் அவரோடு பணியாற்றிய நிகழ்வு எல்லாம் என பல விஷயங்களை நீங்கள் தனிப்பட்ட சந்திப்புகள் அது குறித்து பேசியிருக்கிறீர்கள். மிக உருக்கமான ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் உணர்வுகளை நீங்கள் நேரடியாக பதிவு செய்யலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எழுதியிருப்பது மிகுந்த மன வருத்தமும் மிகுந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் குறிப்பிட்டதை போல புரட்சியர் எம்ஜிஆரால் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் முதலமைச்சர் அம்மா என்று எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுகிற செல்வி ஜெயலலிதா அவர்கள். புரட்சியர் எம்ஜிஆர் காலத்தில் நான் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார்கள். நான் அமைச்சராகவும் இருந்தேன். அவர்களை வைத்து டெல்லி போன்ற இடங்களிலே அரசு நிகழ்ச்சிகள், நர்நாயி போன்ற இடங்களிலே பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அதில் அப்போது எம்ஜிஆரால் அனுப்பி வைக்கப்பட்டு சில ஜெயலலிதா அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பங்கேற்றது என் நினைவுக்கு வருகிறது. தன்னுடைய இனிமையான குரல் வளம், அறிவாற்றல், மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய பேச்சு திறன், அவருடைய நடை உடை பாவனைகள்ல ஒரு சிறப்பம்சம், ஒரு மகாராணி மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்நாள் முழுதும் மிகுந்த ஒரு கம்பீரத்தோடு பிரம்மாண்ட தலைவராக வாழ்ந்தார். அதனாலதான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுமே அவரை ஒரு வியப்போடும் பெருமையோடும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய அரசியல் வாழ்வு அமைந்திருந்தது. கடந்த ஒரு 35 ஆண்டுகளாக இந்திய அரசியலிலும் சரி, தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி, அவர் ஒரு தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக திகழ்ந்தார். பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார். ஒரு 4 முறை தமிழ்நாட்டிலே மக்களை சந்தித்து முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று மக்களுடைய அபிமானத்தையும் ஆதரவையும் பெற்று முதலமைச்சரானது மிக பெருமைக்குரிய விஷயம். அது மட்டுமல்ல, தன்னுடைய கட்சியின் சார்பிலே 234 இடத்திலையுமே தன்னுடைய கட்சியை சின்னத்தை நிறுத்தி ஆட்சி அமைத்தார். 39 நாடாளுமன்ற இடத்திலேயும் தன்னுடைய சின்னத்தை நிறுத்தி அதில் 37 இடங்களிலே வெற்றி பெற்று வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சரி அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்திலிருந்து அந்த எம்ஜிஆருடைய பெயரையும் சேர்த்து அப்படி வரிசையாக தனக்கென்று ஒரு செல்வாக்கு இமேஜையும் மக்களிடத்தில் ஏற்படுத்தி கொண்டு எப்படி எம்ஜிஆர் டார்லிங் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் இருந்தாரோ, மக்களுடைய செல்வாக்குள்ள தலைவராக இருந்தாரோ, அது போல சில ஜெயலலிதாவும் மக்களிடத்தில் டார்லிங் ஆஃப் தி மாஸ்டர்ஸ், மக்களுடைய செல்வாக்கை அன்பை பெற்ற ஒரு தலைவராக வளம் வந்தார். குறிப்பாக தாய்மார்கள் மத்தியிலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக ஜெயலலிதா அவர்கள். அதுபோல் அவர் ஒரு ஜாதி மத எல்லைகளை எல்லாம் கடந்த ஒரு தலைவராக அவர் திகழ்ந்தார் என்பதும் எல்லா மாவட்டங்களிலேயும் அவர் பெற்றிருந்த மக்களுடைய அபிமானம் எடுத்துக்காட்டக்கூடியது. பல்வேறு பெருமைகள் சிறப்புகள் நிறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையிலே காலமாவார் என்று நான் கடவுளும் நினைக்கவில்லை. அது மீண்டும் நிச்சயமாக உடல்நலம் தேடி வருவார் என்கிற நம்பிக்கை அதிமுக தொண்டர்கள் எல்லோருக்கும் இருந்தது. அதுபோல நானும் கூட அவர் இறக்கக்கூடிய வயதல்ல, இந்த வயதில் எப்படியாவது திரும்பி கண்டிப்பாக அவர் வந்து மீண்டும் ஆட்சியை தொடர்வார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் எனக்கு இருந்தது. இறைவன் அவரை இவ்வளவு சீக்கிரம் அழைத்திருக்க வேண்டியதில்லை. அவருடைய ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். அவரோடு நான் கட்சியில் அவர் தனியாக பிரிஞ்ச நேரத்தில் அவர் பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர், இப்படி
இப்படி ஒன்றாக பத்திரிகை நடத்தினோம், ஒன்றாக சட்டசபையில் இருந்து பணியாற்றினோம். இதெல்லாம் வந்து பசுமையான நினைவுகள். அதையெல்லாம் இப்போ நினைச்சு உள்ளபடியே நான் மிகவும் அவருடைய இழப்பை நினைத்து மிகவும் மனசங்கடப்படுகிறேன். நன்றி நன்றி திருநாவுக்கரசர், எங்களால் முழுமையாக மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இழந்து வாழக்கூடிய கட்சியினர் மற்றும் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை மிகுந்த துயரத்தோடு வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.